ஆன்வெண்டியா நண்பர்களே, கடந்த மாதம் ஜனவரி திங்களிலே 4ஆம் தேதியன்று எனக்கு காலிலே மேலிருந்து வருகின்ற தலையாய எலும்பிலே ஒரு முறிவு ஏற்பட்டது. காரணம், தமிழ்ச்சங்க ரோட்டிலே செல்லும் பொழுது பின்னால் வண்டி மோதியதால் தவறி விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. அதற்கு ஈரிடங்களிலே சென்று மருந்து கட்டெல்லாம் போட்டு பார்த்தேன். ஓரிடத்திலே எண்ணெய் கட்டு, மற்றொரு இடத்திலே ஏதோ ஒரு பசை கட்டு. எனக்கு இந்த எலும்பு முறிவுக்கான மருத்துவம் நன்றாக தெரிந்திருந்தாலும் அன்றைய சூழலிலே எழுந்து உட்கார்ந்து இருக்க முடியாத அளவிலே படுத்தே கிடக்க வேண்டிய நிலையில் இருந்ததினாலே என்னாலே கட்டு போட்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய சொந்த முட்டை மருந்து கட்டு போட்டதனாலே 40க்கு மேலே 60க்கு உள்ள விழுக்காட்டுக்குள்ளே வலி குறைந்துள்ளது என்று என்னால் உணர முடிகிறது. நண்பர்களே, கடந்த ஜனவரி திங்களிலே அடிபட்ட இடம் எலும்பு முறிந்தது. இந்த மேலிருந்து முழங்கால் வரைக்கும், மூட்டு வரைக்கும் வந்து கீழே உள்ள கால் ஊன்றும் திறன் எலும்புக்கும் மேலே அரை அங்குலம் தள்ளி 2ஆக சிதைந்திருந்தது, உடைந்து இருந்தது. அந்த படத்தை இத்துடன் இணைத்துள்ளேன். இந்த காணொளியை விழியத்தை ஏன் நான் இவ்வளவு அக்கறையாக எடுக்கிறேன் என்றால், மருத்துவமனையிலே சென்று அறுத்து போல்ட் நட்டு போடுவது, அதை திரும்ப போல்ட் நட்டு கயற்றுவதற்கு மறுபடியும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அறுவை மருத்துவம் செய்ய வேண்டும். பல நாட்டு மருத்துவர்கள் 1500, 2000 என்று வாங்குகிறார்களே தவிர அவர்களுக்கு வருகின்ற கூட்டத்திலே நம்மை கவனிப்பார் எவரும் இரார். எனக்கு கடந்த மாதத்திலிருந்து இன்றோடு 4 கட்டுகள் நானே கட்டி கொண்டேன். இந்த 4 கட்டுகளில் நான் காண்கின்ற ஓர் அரிய விடயம் என்னவென்றால், இந்த காலை விட இந்த கால் அரை பங்கு வீங்கி இருந்தது. இப்பொழுது இரு காலுடைய அளவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காண முடியும். 2 கால்களையும் பாருங்கள். அப்படி என்றால் காலை ஊன்றி நடக்க ஒண்ணா சூழ்நிலையில் இருந்தாலும் வீக்கம் குறைந்திருக்கிறது. எலும்பு எந்த அளவில் சேர்ந்திருக்கிறது என்பதை இன்னும் ஓரிரு கட்டுகள் என்னுடைய கட்டினை கட்டிவிட்டு பிறகு ஒரு நுண்கதிர் படம் என்கிற எக்ஸ்ரே படத்தை எடுத்தால்தான் எலும்பு எந்த அளவிலே கூடியிருக்கிறது என்பது தெரியும். இப்பொழுது நான் மருந்து, முட்டை, உளுந்த மாவு, ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகின்ற உயர்ந்த அத்திப்பழ பொடி, நல்லெண்ணெய், இறுதியாக ஒரு சிறு புளியங்கொட்டை அளவுக்கு சுண்ணாம்பு, இவற்றையெல்லாம் கலந்து கட்டப்போகிறேன். நீங்கள் அதை ஒரு நோயாளி தனக்குத்தானே மருத்துவம் செய்து கொள்ளுகிறான் என்றால், 82 வயது எனக்கு என்னுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் பார்த்து வயதில் குறைந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய இழப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். அதிகமான செலவை நீங்கள் செலவு செய்து உங்களுடைய பணத்தை வீணாக்கிவிடக்கூடாது என்ற அக்கறையிலே ஒளியும் மறைவில்லாமல் இந்த மருந்து கட்டும் முறையை உங்களுக்கு நான் படமாக்கி விடப்போகின்றேன். இதற்கு உதவியாக என்னுடைய பெயர்த்தி தமிழ்வாணி இந்த வீடியோவை காணொளியை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இப்பொழுது முட்டையை
முதலிலே உடைத்து பாத்திரத்தில் ஊற்றப் போகிறேன். அதை பாருங்கள். இப்படி இங்கே வந்துடு. இது மருந்து கலக்குவதற்குரிய கலன். 5 முட்டை வாங்கி வைத்திருக்கிறேன். இது நானே அரைத்த உளுந்து மாவு. இது ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கின்ற உலர் அத்திப்பழத்தினுடைய பொடி. அது நேரடியாக பொடி ஆகாது. எனவே அதையும் உளுந்து மாவையும் சேர்த்து மிக்சியில் அரைத்து வைத்திருக்கிறேன். அது உலர் அத்திப்பழம் என்பது பசை போன்று இருக்கிற காரணத்தினாலே அதை எவ்வளவு அரைத்தாலும் அது நுண்பொடியாக ஆகாது, நைஸாக ஆகாது. அதனால் இவ்வாறு அரைத்து வைத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது தூய நல்லெண்ணெய். இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் சேர்க்கப் போகின்றேன். பாருங்கள். இப்பொழுது ஒவ்வொரு முட்டையாக உடைத்து நமக்கு தேவை இந்த வெண்மையான வெண்கரு என்கிறார்களே, அதுதான். மஞ்சள் கரு தேவையில்லை. சற்று பொறுமையாக செய்ய வேண்டும் நண்பர்களே. அவசரமாக செய்தால் பணி சிறக்காது. அதனாலே நீங்கள் செய்வதை சரியாக செய்ய முயற்சி செய்யுங்கள். இதில் வச்சிருக்கேன் 5 முட்டை. அப்படி இவ்வாறு 4 முட்டைகளை ஏற்கனவே உடைத்து ஊற்றி விட்டேன். இது இருக்கிறத பாருங்கள். இப்பொழுது 5வது முட்டையையும் உடைத்து ஊற்றுகின்றேன். இந்த முட்டையில் ஊற்றினால் பசை சற்றே ஆகாமல் இருக்கும். 4 முட்டை என்றால் சற்றே இறுக்கமாகிவிடும். அதற்காகத்தான் 5 முட்டை. 4 முட்டை போதுமானது. ஆனால் புண்ணின் தன்மைக்கேற்ப 5 முட்டைகள் கூடலாம், 6 முட்டைகளும் போட்டுக்கலாம். முட்டை 6 ரூபாய் 7 ரூபாய் தானே. அதனாலே கஞ்சத்தனம் அதிலெல்லாம் செய்ய முடியாது. நம்ம உயிரை விட முட்டை 6-7 ரூபாய் என்பது பெரிதென்று. இருக்கா என்ன இல்லையா? இல்லை. இது எடுத்துரு. இதை விட நல்ல பணம். 5 முட்டையும் உடைத்து விட்டேன். 5 முட்டையை ஊற்றிய அளவு இவ்வளவு இருக்கிறது. தூக்கி நல்லா தள்ளி தூரத்தில் இருந்துடும். அது ஒன்றும் காலை விழுந்தா என்ன உங்களுக்கு? இந்த என்ன செய்யணும்? பொடி எடுத்து கொடு. நான் அதை முட்டையை தள்ளி அவர் மனைவிட்ட சொல்கிறது மாதிரி நான் உன்கிட்ட சொல்கிறது கால் விழுவாமல் இருக்குமா? ஒரு ஹெல்ப்புன்னா ஒரு 2 கலந்த பொடி, ஒரு கரண்டி தேக்கரண்டி இல்லை, மேசை கரண்டி. நான்கு கரண்டி அளவில் போட்டிருக்கின்றேன்.
4 கரண்டி அளவில் என்றால் 2 கரண்டி உளுந்த மாவு, 2 கரண்டி அந்த உலர் அத்திப்பழத்தையும் அரைத்த மாவு. சுண்ணம் போகணும். தண்ணி பிடிக்கலாம். வெகு நேரம் நன்றாக கலந்து சிப்பி இல்லாமல் இவற்றை அருவருப்புப்படாமல் தான் இந்த வேலை. இப்பொழுது நல்லெண்ணெய் முதலில் ஒரு 25 மில்லி நன்கு கலக்க வேண்டும். மீண்டும் ஒரு 25 மில்லி. அத்துடன் சிறிது சுண்ணாம்பு வெற்றிலை பாக்குடன் சேர்த்து தரிப்போமே, அதே சுண்ணாம்பு தான். வேறு ஏதோ வண்ணமாக இருக்கிறது என்று எழுதணும்னா இது குழந்தையிலேருந்து ஏஆர்ஆர் சிவர் கம்பெனியிலேருந்து வருவது. வண்ணமேற்றிய சுண்ணம் தான் கிடைக்கிறது. வெள்ளை சுண்ணம் வேண்டும் என்றால் நம்ம அலைந்து தான் வாங்க வேண்டும். இதை கொஞ்சம் அருவருப்புப்படாமல் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்தாலும் கூட ஒரு புளியங்கொட்டை அளவு சுண்ணாம்பு கடைசியிலே சேர்த்திருக்கிறேன். இதில் ஒளியும் மறைவெல்லாம் இல்லை. நான் தாய்மானவர் பிறந்த திருமறை காட்டிலே பிறந்தவன். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுங்க என்பதற்கேற்ப எல்லோரும் இன்புற்றி இருக்க அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மான அடிகளும் தானே படினார். உங்களுக்கெல்லாம் அது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த ஒளிவு மறைவு, துன்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவற்றை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி யாருக்கு வேண்டுமானாலும் இம்மருத்துவத்தை செய்யலாம். இதில் ஐயப்பாடு இருந்தால் தொலைபேசி எண்ணையும் தருகின்றேன். 82 அகவே ஆகின்ற யான் எத்தனையோ துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ முறை பல்வேறு விபத்து என்று சொல்லப்படுகிற நேர்ச்சியில் சிக்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட நம் வாழ்வு முடிந்து விட்டது, நம் துயரப்பட்டு தான் இறக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. இன்றும் சரியாக நடக்க முடியாத சூழலில் இருந்தாலும் கூட நான் தன்னம்பிக்கையோடு இம்மருத்துவத்தை நான் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு உங்களுக்கும் உதவணும். உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ளலாம், உங்கள் நண்பர்களுக்கு உதவலாம். ஆனால் எலும்பு முறிந்தவுடன் படம் எடுப்பீர்கள் அல்லவா, முன்கதிர் படம். அதை பார்த்து அதற்கு தக்கவாறு என்னுடைய எலும்பு முறிவு படத்தை உங்களுக்கு நான் இத்தோடு இணைத்திருக்கின்றேன். அடியில் இருக்கும் அந்த படத்தை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய எலும்பு முறிவையே நான் சமாளித்திருக்கிறேன். நீங்களும் அதை உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இவ்வாறு நேர்ச்சி என்கிற விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அன்பு கூர்ந்து மனதிலே இவற்றையெல்லாம் இருத்தி, அளவுகளை மனதிலே நிறுத்தி நீங்கள் எலும்பு முறிவு மருத்துவத்தை செய்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நான் ஒரு நேரடியாக நோயாளியாக இருந்து இவ்விடுகையை எழுகிறேன். மற்ற சிலர் மருத்துவம் செய்வதை இடுகையாக இட்டிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூப்பிலே போனால் அவற்றை காணலாம். இப்பொழுது நான் நன்கு கலக்கி வைத்திருக்கின்ற முட்டை, வெண்கரு, உளுந்த மாவு, அத்திப்பழ பொடி, நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய்,
கடைசியாக சிறிது ஒரு சிறு புளியங்கொட்டை அளவுக்கு வெற்றிலை பாக்கோடு இணைத்து போடுகின்ற சுண்ணாம்பு, வெள்ளையடிக்கிற சுண்ணாம்பு ஆகாது. இவற்றையெல்லாம் இப்படி கலந்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது இதை நான் துணியிலே தடவுகிறேன். நல்லா தள்ளி கூட உட்காந்து எடு. கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டும். பொறுமை என்னும் நகைய நின்று பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமை என்னும் என்று பெண்களுக்காக பாடிய பாட்டது. ஆனால் பொறுமை என்பது பணிவை குறிக்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. பொறுமைக்கு அடிவே இல்லை என்பது ஒரு பழமொழி. ஆகவே நண்பர்களே, இந்த நான் மருந்து துணியிலே எப்படி தடவுகிறேன், அந்த துணியில் தடவிய மருந்தை எப்படி அடிபட்ட கால் பகுதியிலே கட்டப்போகிறேன் என்பதை சற்று பொறுமையுடன் கவனிக்க வேண்டுகிறேன். ஆகவே மிகவும் பொறுமையாக இந்த மருந்து, இந்த சுண்ணாம்பெல்லாம் பார்க்க வேண்டும். சரியான சுண்ணாம்பாக இல்லாவிட்டால் இப்படி கலப்படாமல் இருக்கும். அதை எடுத்து இப்படி ஓரமாக வைத்து விட்டு மறுபடியும் நன்கு கலந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஒரே இடத்துல சுண்ணாம்பு இருந்தால் அந்த சுண்ணாம்பு தோலை வேக விட்டுவிடும். அது நீங்கள் அறியாததன்று. உங்கள் வசதி போல் ஒரு வலிப்பானோ ஒரு கரண்டியை வைத்து கூட இவ்வாறு பரவலாக தடவி கொள்ளலாம். ஒன்றும் பிழை இல்லை. ஒரு அரை வட்டத்துக்கு வந்துடுமா ஃபுல்லாக? நான் வருமா? அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறிஞ்சிடும். இவ்வாறு சமமாக பரப்பி அவற்றை இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், காலில் எடுத்து போட போகிறேன். அந்த கீழே பிடி அது அப்படியே நான் கீழே பிடி அப்படியே கொண்டு 2 பேரை வந்து கூட இருந்து ஒத்தாசை பேசுகிறேன். பொதுவாகுதா? இப்பொழுது மருந்து ஓரளவுக்கு தடவி ஒரு சுற்று போட்டிருக்கிறேன். சுற்று போட்டு அடுத்து அதே துணியை மேற்கொண்டு
அடிபட்டு எலும்பு உடைந்திருக்கிற இடம் இப்பகுதி. எனவே அங்கே அதிகமான மருந்தை நான் பூசுகிறேன். கூடுமான வரைக்கும் எல்லா மருந்தையும் இந்த துணியிலேயே அப்பி அதை கட்டு போட்டு விட்டால் நமக்கு விலை உயர்ந்த சற்றே அத்திப்பழம் நல்லெண்ணெய் எல்லாமே விலை உயர்ந்த நல்லெண்ணெய். ஒரு லிட்டர் 400 ரூபாய் பொழுது நல்லெண்ணெய். அதனாலே தான் அதை நீங்கள் கருத்தோடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நிதானமாக ஒவ்வொரு பணியாக செய்தால் சீக்கிரம் குணமாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. எங்குதா விட்டதற்கு மேலே பேண்டேஜ் கிளாத் என்று சொல்லுகிறோமே, அதை பயன்படுத்தி ஒரு கட்டு போட போகிறேன். இப்பொழுது பேண்டேஜ் கிளாத் என்று சொல்லக்கூடிய கட்டுக்கட்டும் நுண் துளைகள் உள்ள துணியால் மேலே சுற்றுகிறேன். சற்று இறுக்கமாக கூட சுற்றலாம், அதனாலே பிழை ஒன்றுமில்லை. இவ்வாறு பிசிறாக இருப்பதை வெட்டி விடுதல் நன்று. அப்புறம் பிசிறாக இருக்கின்றது இழுத்தால் எல்லாம் வந்துவிடும். இது பசை போன்று இருக்கிற இம்மருந்தை எடுத்து கொஞ்சம் தடவி விட்டால் இந்த பேண்டேஜ் கிளாத்தானது
நன்கு ஒட்டிக்கொள்ளும். ஒரு புதிய பேண்டேஜ் கிளாத் எடுத்து இப்பொழுது அதன் மேலே சுற்றப் போகிறேன். இது மொத்தமாக வாங்கி வைச்சிட்டு இருப்பதனாலே கொஞ்சம் நமக்கு லாபம்தான். சற்று இறுக்கமாக கட்டுவது நலம். சற்று நளினமாக, சற்று உயர்தரமாக பணியாற்ற வேண்டும். நம் உயிரே காலில் தான் இருக்கிறது. அதனாலே எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் தெளிவாக செய்வீர்களேயானால் உங்களுக்கு துன்பங்கள் விரைந்து தீரும். துன்பங்கள் தீர வேண்டுமென்றால் முதலில் பொறுமை வேண்டும். நானும் கொஞ்சம் அவசரக்காரன்தான், ஆத்திரக்காரன்தான், புத்தி மட்டும் உள்ளவன் தான். ஆனால் வேலை என்று வந்துவிட்டால் என்னுடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை நண்பர்களே. ஓரளவுக்கு புரிகிறதா நண்பர்கள் என்னுடைய பணியினுடைய தன்மை? இப்பொழுது மேலே ஒரு துணியை போட்டு முடிச்சாக கட்டாமல் அப்படியே சுற்றி வைத்து விட்டால் உறுத்தாது. இல்லை என்றால் ஏற்கனவே எலும்பு உடைந்த வழி இது வேறு துன்பப்படுத்தும். இதுவும் ஒரு பேண்டேஜ் போலவே போட்டு விட்டீர்களேயானால் உறுத்தாது. ஒரு 4 முழ ராம்ராஜ் வேட்டியைத்தான் இவ்வாறு கிழித்து நான் செய்திருக்கின்றேன் நண்பர்களே. பதிவாகுதா? மீண்டும் அதே போன்று இவ்வோரத்திலும் ஒரு துணியை எடுத்து இவ்வாறு பேண்டேஜ் போலவே, அப்பொழுதுதான் படுக்கையிலே கால் புரண்டாலும் உறுத்தாது. கட்டு கட்டணும்ல. பேசுறதெல்லாம் கேட்குது தாத்தா. அவங்க கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க. கட்டு கட்டிக்கிறேன். வாங்கத்த வருக. இதுக்கு மேலே போட்டுக்க துணி, இதுக்கு மேலே போட்டுக்க துணி. உட்காருங்க தாத்தா. சேர் எடுத்துக்கிறவா? இதுக்கு ஒரு துணி ஒன்று முட்டையை விட்டு போறீங்க தாத்தா. இங்கே தான் அடிபட்டு இருக்கு. சார் துணி இல்லையா?
எப்படி பழகா இருக்கு வீட்டில் என்ன நல்லா இருக்கு அவ்வளோதான், சும்மாவே அவளுக்கு கால் இருக்காது. குளிச்சுட்டு வந்து எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கேன். அதை கட்டினதை அப்து படமும் நேரில் கட்டி அந்த இந்த கூட இதுவா இதுவா இந்த மாதிரி நான் இல்லை, இந்த மாதிரி சொன்னாதான் நல்லா இருக்கியாப்பா? பல்லு தான் இருக்கு, உடம்பே போயிட்டு நான் மோட்டாருக்கு தான் கண்டுபிடிச்சேன். காலெல்லாம் என்னப்பா? காலில் தான்க்கா ஒரு மிஞ்சி மாதிரி காலில் சுற்றி அது விரல இதாகிடுச்சு. இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பையன் இறந்து போயிடுச்சுல, அப்பதான் 10 வயசுல பாப்பா பேச மாட்டான், பேசாம இருக்க மாட்டாங்க. எடுக்கிறியா? இறுதியாக ஒரு அழுக்குப்படாமல் இருப்பதற்காக ஒரு பழைய துணியை மேலே இட்டு அதை கட்டுகிறதை பாருங்கள். நமக்கு உள் துணியினுடைய தூய்மையிலே மாசு அழிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் கட்டுகிறேனே என்று இறுக்கி ஓரளவுக்கு அதை கட்டிவிட்டால் துன்பம் சற்று குறையும் என்பதுதான். அங்கே 2 கட்டு கட்டணும், 1500 வண்டியில் போகிறது எல்லாம் போகிறதெல்லாம் பார்க்கலாம் தெரியுங்களா. அதனால் இப்போ வீட்டிலே இன்னும் இருக்குமா? இன்னொன்று கூட்டியாங்க. எனவே அன்பு நண்பர்களே, இருப்பீர்கள். ஆயிரக்கணக்கிலே செலவு செய்தும் எனக்கு மனத்திலே நிறைவு ஏற்படவில்லை. எனவே தான் முன்னாளிலே நான் கற்றிருந்த மருத்துவத்தின் அடிப்படையிலே, பலருடைய பட்டறிவினுடைய அடிப்படையிலே இம்மருந்தினை செய்து இப்பொழுது உங்கள் முன்னாலே ஒளிவு மறைவின்றி செய்து காட்டியிருக்கின்றேன். என்னுடைய அலைபேசி எண்ணையும் அத்துடன் இணைக்கின்றேன், இதை விடுதியில் இணைக்கின்றேன். ஏதேனும் ஐயம் இருப்பவர்கள் என்னுடன் இரவு 11 மணி வரையிலே பேசி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, நான் சொன்னதையெல்லாம் கருத்தில் வாங்கி கொண்டீர்களா? அப்பொழுதுதான் இடுக்கண் வருங்கால் நகுக என்ற வள்ளுவர் கூற்று உண்மையாகும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து உருவது அகுதொப்பதில் என்று வள்ளுவ பெருந்தகை 2052 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு உரைத்து போந்தது எதற்காகவென்றால், தெய்வத்தான் ஆகாது எனினும் தன் மெய் வருத்த கூலி தரும், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற சான்றோர் சொல் வழியாகத்தான் நான் என்னுடைய இம்முறையை கையாண்டு வருகிறேன். நண்பர்களே, உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கேனும் இவ்வாறான ஒரு இடர்பாடு ஏற்படுதல் இயல்பு, இயற்கை. அவ்வாறு வருகின்ற காலத்திலே நீங்கள் மன துணிவை விட்டுவிடாமல் இம்மருத்துவத்தை மேற்கொண்டு முழு நலம் பெற்று சிறந்து நீங்களெல்லாம் வாழ வேண்டும் என்று 82 அகவையில் உங்களையெல்லாம் வாழ்த்தி இவ்வளவிலே நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, என்னுடைய முகரக்கட்டையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் யார், நான் யார், நான் யார், நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் புலம், திருவள்ளுவர், குறள்வாணன், கண்ணாடி கலைஞர், திருக்குறட்புலம் என்ற 3 முகநூல்கள் வழியாக 14,700 நண்பர்களை பெற்றிருக்கிற 82 வயது கிழவன் என்பதை நீங்கள் மனத்திலே கொண்டு, எவ்வழி நல்வழி அவ்வழி நம்வழி என்று மனத்திலே கொண்டு, துணிவே துணை என்பதை மனத்திலே கொண்டு, மருந்து
எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை மனத்திலே இருத்தி கொண்டு உங்கள் அருகில் உள்ள பெரியோர்களையும் என் போன்று துன்பப்பட்டு அதிலே தேறி வருபவர்களையும் அரவணைத்து நீங்கள் மருந்தை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நான் உங்களை மீண்டும் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.